என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. ஆனால் நான் டெய்லியும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நமக்கு வர்ற இந்த கிரேவிங்ஸ் வந்து யார் கிரியேட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு ஸ்நாக்ஸை சூஸ் பண்ணோம்னா, அது நம்மளாட்டு சூஸ் பண்ணோம்னா, இல்லாட்டி வேறு யாராவது சூஸ் பண்ண வச்சாங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, இது வந்து பேஸ்டான ரியல் ஃபேக்ட்ஸ். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முன்னோர்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா காட்டு வேலைகள்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எடுத்திருக்காங்க. இதே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இதே மாதிரியான ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. அவங்களுக்கு சாப்பாடு எப்போ கிடைக்கோ அப்போ தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்ரிகல்ச்சர் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பீப்புளுக்கு என்ன அவேர்னஸ் வருதுன்னா, சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இது அப்படியே போய் 1800s to 1900s ஒரு கம்பெனி, அதாவது ஃபிலிப்ஸ் மாரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு விஷயத்தில் எல்லா கம்பெனியோட பெஸ்ட்டாக இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன தான், அதான் அடிக்ஷன். இவங்க சிகரெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க சிகரெட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை. இவங்க ஹியூமன் பிஹேவியரை பற்றி படித்தாங்க. ஹியூமனை எப்படி ஒரு விஷயத்துக்கு திருப்பி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி படித்தாங்க. அதே மாதிரியான ஹியூமன் பிரெயினை பற்றி சயின்டிஸ்ட்டை வச்சு நல்லா படித்தாங்க. அவங்களுடைய சேல்ஸை ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக மனுஷருக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த சிகரெட்ஸோட சேல்ஸ் வந்து கம்மியாச்சு. அதனால் இந்த சிகரெட் கம்பெனிஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. இவங்க ப்ராடக்டை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த அடிக்ஷனை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சிகரெட்ஸில் இருக்கிற இந்த டோபமைன் ட்ரிகர்ஸ், சென்சரி மேனிப்புலேஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே ஃபுட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து சுகர், சால்ட்டு, ஃபேட்ஸு இதெல்லாம் எந்த காம்போசிஷனில் வச்சா நம்ம பிரெயினில் பிளிங்க் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகும். இந்த பிளிங்க் பாயிண்ட் தான் நம்மளுடைய கிரேவிங்ஸ். இது எப்போ க்ரியேட் ஆகும்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணி இதை அந்த ஸ்நாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டா நமக்கு அதை திருப்பி அதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க நமக்கு சாப்பாடை மட்டும் தரல, ஆனால் நம்மளை திருப்பி வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் எல்லார் மாதிரியும் இதே மாதிரியான ஒரு வலையில் போய் விழுந்து இருக்காமல் நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டா மட்டும் போதும். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், அதெல்லாம் இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி அது சாப்பிட்டாமல் இருந்தாலும் அது ஒரு ஃபாஸ்டிங் கணக்கில் வந்துடும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அல்சர் அதே மாதிரியான டிசீஸ் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.